வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு. அதாவது கடந்த வகுப்புகள்ல ஒரு கேள்வி சர்வேஸ் எனும் மாணவன் அதற்கு காணொளி தயாரித்து அனுப்பியிருந்தான். இரு தடவை செய்த போதிலும் அந்த காணொளி தவறாக இருந்தது. அதனால அந்த கேள்வியை நான் மீள ஒரு தடவை உங்களுக்கு விளக்கம் தந்த பிறகு அந்த கேள்வி பற்றி நான் விளக்கமாக தந்த பிறகு அடுத்த கேள்விகளை பார்க்கலாம் என எதிர்பார்க்கின்றேன். அந்த கேள்வி இந்த பக்கத்துல இல்லை. ஆயினும் நான் உங்களுக்கு இந்த கேள்வியை உங்களுக்கு விளங்குற விதத்துல சொல்றேன், கேளுங்கோ. ஒரு சாதாரண வருடத்தில் உள்ள ஒற்றை எண் திகதிகளுக்கும் இரட்டை எண் திகதிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் யாது என்பது கேள்வி. ஒரு சாதாரண வருடம் என்றால் உடனடியாக எங்களுக்கு தெரியும், அதுல 365 நாட்கள் இருக்கின்றது. இந்த சாதாரண வருடத்துல விசேட இயல்பு என்னென்றால் மாசி மாதத்திலே 28 நாட்கள் இருக்கிறது. லீப் வருடம் என்றால் 29 இருக்கும் என்பதுதான் அந்த முக்கியமான நிகழ்வு. அப்ப மாசி மாதம் 28 உள்ளதுதான் இந்த சாதாரண வருடத்துல உள்ள முக்கிய ஒரு மாற்றம். லீப் வருடத்தின் சாதாரண வருடத்தில் இந்த சாதாரண வருடத்திலே ஒற்றையன் திகதிகளுக்கும் இரட்டையன் திகதிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு என்று கேட்கப்பட்டது. அப்ப எங்களுக்கு தெரியும், தை மாசி என்று போய்கொண்டிருக்கல 4 மாதங்கள்ல 30 நாட்களும் ஒரு மாதம் 28 நாட்களும் 7 மாதம் 31 நாட்களையும் கொண்டது. அப்ப இந்த 4 மாதத்திலே 30 நாட்கள் இருக்கின்ற வேளையிலே 15 இரட்டை எண் 15 ஒற்றை எண் இருக்கும். அப்ப அதை நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. இந்த 28 உள்ள ஒரு மாதத்திலையும் 14 இரட்டை எண் 14 ஒற்றை எண் இருக்கும், அதையும் கணக்கெடுக்க தேவையில்லை. இந்த வித்தியாசத்தை பார்க்கிறதுக்கு இந்த 7 மாதங்கள்ல தான் 31 நாட்கள் இருக்கின்றது. அதுக்கு 1ஆம் திகதியில இருந்து 31ஆம் திகதி வரை என்றபடியால் அதில நாங்கள் 32 2ஆல வகுத்தால் 15, அதாவது குறைந்த, அதாவது இதுல ஒற்றையன் தான் கூட இருக்குமே, ஆரம்பமும் ஒற்றையன் இறுதியும் ஒற்றையன். அப்ப 15 குறைந்த தடவையுள்ள நாளாகவும் 16 கூடிய தடவையுள்ள நாளாகவும் இருக்கும். அப்ப ஒற்றையன்கள் 16 இருக்கும், இரட்டை எண்கள் 15 இருக்கும். அப்ப இந்த ஒரு மாதத்திலே ஒரு நாள் வித்தியாசம். அப்ப இந்த 7 மாதத்திலே 7 தினங்கள் தான் வித்தியாசமாக இருக்கும். அப்ப கேள்விக்கு விடைகாண்றது இந்த வகையில தான். இனி இதை கூட்டி பெருக்கி ஒன்றும் பார்க்க தேவையில்லை. மிக இலகுவாக சொல்வதாக இருந்தால், அதாவது ஒரு சாதாரண வருடத்தில் உள்ள ஒற்றையன் திகதிகளுக்கும் இரட்டையன் திகதிகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் யாது என்று கேட்டால், அந்த 31 நாட்கள் உள்ள 7 மாதங்களையும் ஒற்றையன் 7 அதிகமாக இருக்கும், இரட்டையன் 7 குறைவாக இருக்கும். அப்ப 7 என்ற விடைதான் அதுக்கு பொருத்தமானது. அப்ப அதற்கு நீண்ட நேரம் எடுத்து பெருக்கல் வகுத்தல் கூட்டல் ஒன்றுமே தேவையில்லை. என்று சொன்னால் நுண்ணறிவு என்பது நுட்பமாக விரைவாக விடையளிக்கிற பயிற்சியாகும். சரி.